இப்போ மரகத குமரவேலு, செங்கோட்டையன், ஆதவ 3 பேர் போன யார்கிட்ட எப்போ பேசுகிறாங்கங்கிறத மத்திய உளவுத்துறையும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் ஒரு விங்க் வச்சுருக்காங்க. எப்போ பேசுகிறாங்க, குதிரை பேரமே பேசுகிறவங்கள கவர்மெண்ட்டு, அப்புறம் எப்படி குதிரை பேரம் எடுக்க மாட்டாங்க. அப்போது இது 100% குதிரை பேரம். விஜய் ஏற்கனவே தனக்கு ஆதரவு தெரிவித்து 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஒரு வாரியம் கூட அவர் கொடுக்கல. ஆமாம், அவர் அமைச்சர் பதவி கொடுத்த எல்லாம் இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் ஐஎம்களுக்கும் அவர் தன்னுடைய அரசியலை சரியாக தான் பண்ணிட்டு இருக்கதா நான் பார்க்குறேன். இதில் இவங்க ரிசைன் பண்ண சேரத்துக்கு விஜய் குதிரை நடத்துறாரு, ஆதரவு குதிரை நடத்துறாருன்னா நடத்தியிருந்தா அவங்க எதனா கொடுத்துருக்க முடியாது, எதுவுமே கொடுக்கலையே. எம்எல்ஏ இருப்பவர்களை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால் இணைவதற்கு கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஏதோ வழி தெரியாமல் நேரம் கட்சி இணையறதுலாம் அப்படி இணைய முடியும். சார், இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஆளுங்கட்சி எம்எல்ஏவா தான் நமக்கு சிலதெல்லாம் கிடைக்குன்ற எண்ணம் இந்த பழைய அதிமுக உறுப்பினர்களுக்கு இருக்குதுன்னா அதை இல்லைன்னு சொல்ல, அதுக்காக விஜய் எப்படி நீங்க ஒரு குதிரை பேர் நடத்துற ஒருத்தரா நம்ம சித்தரிக்க முடியுன்றதான் என்னோட கேள்வி. இல்லைங்க, இப்போ இப்படி இணையிற அத்தனை பேருக்கும் இடைத்தேர்தலில் அவங்களுக்கே சீட்டு கொடுப்பாரு. கொடுக்கலைன்னா குதிரை பேர் நடக்கலை, கொடுத்தால் குதிரை பேர் நடந்திருக்குன்னு முடியும். எம்எல்ஏவே தக்க வைக்க முடியல, உங்களால தக்க வைக்க முடியாத நீங்க எப்படி ஆளுமையுள்ள தலைவரா பொதுச் செயலரா எப்படி இருப்பீங்க? இல்லை, அதிமுகவுக்கு 10 வருஷமா எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ட்ரேடு எடப்பாடி வேலுமணி தரப்பு 25 எம்எல்ஏ என்ன பண்ணாங்க, பொதுக்குழுவை கூட்டி லீமா ரோஸுடைய பணத்தில் எடப்பாடி தூக்கிடலான்னு பொதுக்குழு உறுப்பினர்லாம் போனாங்க. ஒரு 1500 பேர் கையெழுத்து வாங்கி 1500 பேரை கூட்டினா எடப்பாடி காலி. இப்போ போனால் எல்லாம் துரத்து அடிக்கிறான். நீ கட்சி காட்டி கொடுத்துட்டு மந்திரி ஆகணும்னு தாவேக்காக்கு போகிற, நான் உனக்கு பின்னாடி வரணுமா? லீமா ரோஸு பொதுச் செயலர் போயா. தமிழ்நாடு முழுக்க இவங்க ப்ராசஸ்ஸை எதிர்பார்த்த காசறையா. ஒரு ஓட்டுக்கு உனக்கு 5 லட்சம் ரூபா தரேன். ஒரு ஓட்டுக்கு ஒரு பொதுக்குழு உறுப்பினருடைய ஓட்டுக்கு எடப்பாடிக்கு எதிராக போட்டீங்கன்னா 5 லட்சம் ரூபா தர்றேன். யார் சொல்கிறா? அப்படி சொல்லியும் போடல, யார் ஒரு ரூபாயை போடல. சவுக்கு வெளியே சவுக்கும் இப்போ அந்த கும்பலில் சென்டர் டிவி வேலுமணியோட சிசியை நேற்று நைட்டு போய் சவுக்கு பார்த்துருக்காரு. ஆமாம், வேலுமணியை ரகசியமாக பார்த்தாரு, சிவி சண்முகத்தை பகிரங்கமாக பார்த்தாரு. இது ஆப்ரேஷன் வேலுமணி தான். இனி வேலுமணிக்கு ஆதரவாக விஜய இனி வெளுத்து வாங்குவார் சவுக். வேலுமணியை விஜய் ஏமாற்றி விட்டார், மோசடி செய்து விட்டார், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார், நம்பிக்கைக்குரிய ஆள் அல்ல சவுக். இனிமே வேலுமணிக்காக ஆதவ அர்ஜுனாவுடைய ரகசியங்கள் வீடியோ வரும். வெற்றி பெற்ற மக்களுக்கு உண்மையா இல்லாம ராஜினாமா பண்றது துரோகம் கிடையாது, தப்பு கிடையாது. அப்ப துரோகிகள் அவங்க தானே. நீங்க ஏன் எல்லாருமே விஜய் மேலேயும் ஆதவர்ஜனா மேலேயும் உங்களுடைய பார்வையை திருப்பதுக்கான காரணம் ஏன்? இல்ல, நீங்க ஆதவர்ஜனாவும் விஜயும் அப்ப நீங்க அதிமுக பக்கமா செல்லியும் போயிருங்க. நான் உங்களுக்கு சேர்த்து வரவங்களை எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? அப்ப அதுதான். அப்ப அதுக்கு பின்னாடி குதிரை பேர நடந்தது. கூப்பா கிருஷ்ணன் வந்தாரு, அவருக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்தாங்க, ஏதோ ஒரு வாரியம் ஒண்ணு கொடுத்தாச்சு. அப்ப வாரியமே எம்எல்ஏ தான். நீங்க வாரியம் என்ன, நிறைய பேருக்கு வாரியம். நேற்று நான் பாத்துறேன், வாரேன். இந்த ரெட்டை இலைக்கு ஒரு ஓட்டுக்கு வாழ்நாளில் ஒரு 18 வயசாகி அவனுக்கு ரெட்டை இலைக்கு ஒரு ஓட்டு போடுறான்ல. ஆமாம், சுடுகாட்டுக்கு போக வரைக்கும் சுடுகாட்டில் ரெட்டை இலை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. என்ன காரணம்? ரெட்டை அப்படின்னா ரெட்டை அப்படின்னா பண்ணிடுச்சு. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்த எம்எல்ஏக்கள் நேற்று 3 பேர் ராஜினாமா செய்த கையோட தாவேக்கால் இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கும் ஒருத்தர் ராஜினாமா செஞ்சுட்டு இணைய போகிறாரு, இசைக்கு சுப்பையா. இப்போ இவங்கெல்லாம் ராஜினாமா செய்துட்டு தாவேக்காவில் இணையத்துக்கான நோக்கம் என்ன? இல்லை தாவேக்கா குதிரை பேரை நடத்துதா? இல்லை, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக 5 வருடம் நீடிக்கக்கூடிய கட்சின்னு நீங்கள் இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் நம்புகிறார்கள். நம்பித்தான் விஜயை ஆதரித்தார்கள், பேரம் பேசினார்கள், குதிரை பேரம் பேசினார்கள், எல்லாம் உண்மைதான். ஆனால் இதில் இப்போ சவுக்கு வெளியே சவுக்கும் இப்போ அந்த கும்பலில் சென்டர் சிவி சண்முகம் வேலுமணியோட சிசியை நேற்று நைட்டு போய் சவுக்கு பார்த்துருக்காரு. ஆமாம், அதாவது வேலுமணியை ரகசியமாக பார்த்தாரு, சிவி சண்முகத்தை பகிரங்கமாக பார்த்தாரு. இது ஆப்ரேஷன் வேலுமணி தான். இனி வேலுமணிக்கு ஆதரவாக விஜய இனி வெளுத்து வாங்குவார் சவுக். ஓகே, விஜய சவுக் இனிமேல் திமுகவை எப்படி பேசினாரோ அதே போல
வேலுமணியை விஜய் ஏமாற்றி விட்டார், மோசடி செய்து விட்டார், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார், நம்பிக்கைக்குரிய ஆள் அல்ல. ஏன்னா வேலுமணிக்கு நீ நிறைய பழைய ஐஏஎஸ் அதிகாரிகள் பூரா தெரியும். அவர்கள் மூலம் நிறைய சவுக்குக்கு என்ன வரும், சவுக்கு இனிமேல் வேலுமணிக்காக ஆதவ் அர்ஜுனாவுடைய ரகசியங்கள் வீடியோ வரும். இப்போ சாட்டையும் அடிப்பார் சீமானுக்காக, வேலுமணிக்காக யார் அடிப்பா? சவுக்கு அடிப்பார். இனி வேடிக்கை பாருங்க, அரசியல் இனி பரபரப்பாக மாறும். இப்போ வேலுமணி கும்பல் இப்போ ஏறக்குறைய 25ல் 5 பேர் எடப்பாடிக்கு போயிட்டாங்க. மீதி எவ்வளோ பேர்? 20 பேர். 20 பேரில் 3, 2, 5 பேர் இப்போ தாவேக்க போயிட்டாங்க. 25ல் 5 போயிடுச்சு, இது ஒரு 5 போச்சு, 15 இருக்கு. இந்த 15ஐ தக்க வைப்பதற்கு வேலுமணி, சிவி சண்முகம் கடுமையாக போராடுறாங்க. இல்லை, இன்னும் 3 பேர் இணைய போறாங்களே தாவேக்கால், இன்னும் 3 பேர். ஆமாம், அதாவது என்னுடைய கணக்குப்படி 6 பேரை தவிர மீதி யாரையும் எடப்பாடி சேர்த்த மாட்டேன்ட்டார். ஓகே, யார் 6 பேர்? 2 விஜய். இந்த சுனாமியை தாண்டி திமுகவுடைய பெரிய பிரச்சாரத்தை தாண்டி ஒன்றுமே வேலை செய்யலையா? 5 வருஷம் வந்துதா இல்லையா? அதனால் பிரதான எதிர்கட்சி தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி எது? அதிமுக தான், ரெட்டையில தான். அதனால் ரெட்டலை தான் எதிர்காலம், மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கு. மரகத குமரவேல் உட்பட இந்த 3 பேர் நேற்று இணையிறது, இன்னைக்கு இணையிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. என்ன பேட்டி தராங்க மரகத குமரவேல் உட்பட பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் தொகுதி மக்களுக்கு உண்மையாக இருக்கணுன்றதுக்காக தான் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால் இணைஞ்சிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த தொகுதி மக்கள் அதிமுக ஓட்டு போட்டவங்களா இல்லை விஜய் ஓட்டு போட்டவங்களா? இல்லை, அதாவது அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இங்கே இப்போ 234 தொகுதிகள்லையும் எனக்கு தெரிந்து யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் அல்ல. 234 பேர். ஆமா 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 ஆமா. எப்படி சொல்றேன்னா, 234 பேரும் தனிச்சு நின்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது. எதுக்கு ஓட்டு போடுறான்? இப்போ தாவேக்கால ஜெயிச்ச ஆட்கள் பூரா அந்த வேட்பாளர் யாரும் மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாரை தெரியும்? விஜய். இப்போ அதிமுக ஓட்டு போட்ட அத்தனை பேரையும் வேட்பாளர் யாரும் தெரியுமா? ரெட்டைலைக்கு ஓட்டு போடுறோம். ஆமா. இந்த பக்கம் உதயசூரி. இதுதான் அரசு. அப்போ 234 பேருமே இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருந்தா அங்க ஜெயிக்க முடியும். அப்படி யாருமே இல்லதான். ஏன் காரணம்? இந்த கட்சிகளே திராவிட இயக்கமே இப்படித்தான் நடந்தது. ஆனா நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுத்துட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில இல்லைன்னா கூட வெற்றி பெறுவார்கள். தாமரக்கணி அதிமுகவில் சிறுவிபுத்தூர் சுயேட்சை நின்று ஜெயிச்சார். இப்படி ஒரு பட்டியல இருக்கு. அவங்களுடைய செல்வாக்கு, அதுதான் அரசியல், அதுதான் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டது. அதுதான் நீங்க எம்ஜிஆர் ஓட்டு போடும்போது 150 பேர் வந்தாராம். இல்ல தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுதான்னு கேட்கிறேன். பண்ணிட்டு தாங்க இருக்கும். அவ ஆட்சி தக்க வைக்கணும் சார். இப்போ அதிமுக தரப்புல தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 3 பேரோட சேர்த்து 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால இணையறாங்க. விஜய் வாங்க ரிசைன் பண்ண கூப்பிட்டாங்க. நீ விஜய் தானே தருவாரு சொல்லிட்டு. இல்ல 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 அப்படி இல்ல. நீங்க போன உடனே எல்லாருக்கும் அவங்க பேரை பிரிண்ட் அடிச்சு யூஆர் கோடு போட்டு 3 பேருக்கு உறுப்பினர் கார்டு கொடுத்தாங்களா? இது நீங்க அரசியல் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நேர கார்ல ஏறி போய் செக்ரட்டரியில் இறங்கி நேராக ஆதவ அர்ஜுன் ரூமுக்குலாம் போறதில்லை. இதெல்லாம் எப்போ நடந்திருக்கும்? பேரம் ஏற செங்கோட்டையனுக்கு மரகத குமரவேல் ஃபோன் பண்ணியிருக்கு. அண்ணா நாங்கள் தாவேக்கால இணைஞ்சிக்கிறோம் அண்ணா, நீங்கள் எப்படியாவது பேசி முதலமைச்சர் சொல்லி எங்களுக்கு ஒரு அனுமதி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்? 1 வாரமாக நடக்கும். நடந்த பிறகு தான் செங்கோட்டையன் இதில் இதுதான் ஆப்ரேஷன். நேராக யாருக்கு அனுப்புகிறாரு? ஆதவ அர்ஜுன் அனுப்பு. இதெல்லாம் இந்த குதிரை பேரமெல்லாம் 1 வாரத்துக்கு முந்தைய ஒன்றும் இல்லை. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இது ஃபோனெல்லாம் எடுத்து டேப் பண்ணான்னா தெருவுக்கு வந்து செய்ய மாட்டான். நீங்கள் இப்போ மரகத குமரவேலு, செங்கோட்டையன், ஆதவ 3 பேருடைய ஃபோனை இந்த யார்கிட்ட எப்போ பேசுகிறாங்கங்கிறத மத்திய உளவுத்துறையும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் ஒரு விங்க் வச்சுருக்காங்க. எங்கள் ஐஜி ஆஃபீஸில் எல்லாருடைய தொலைபேசியும் அங்கே இப்போ டேப் செய்யப்படும். சரியா? அது எடுத்தால் எப்போ பேசுகிறாங்க? குதிரை பேரமே பேசுகிறவங்கள கவர்மெண்ட்டு, அப்புறம் எப்படி குதிரை பேரம் எடுப்பாங்க? எடுக்க மாட்டாங்க. அப்போது
இது 100% குதிரை பேரம் தான். சார், இப்போ விஜய் வந்து ஏற்கனவே தனக்கு ஆதரவு தெரிவித்து 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஒரு வாரியம் கூட அவர் கொடுக்கல. ஆமாம், அவர் அமைச்சர் பதவி கொடுத்த எல்லாம் இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் ஐஎம்எல்க்கும் அவர் தன்னுடைய அரசியலை சரியா தான் பண்ணிட்டு இருக்கதா நான் பாக்குறேன். இதுல இவங்க ரிசைன் பண்ண சேரத்துக்கு விஜய் குதிரை பேரம் நடத்துறாரு, ஆதவர்ஜனா குதிரை பேரம் நடத்துறாருன்னா நடத்தியிருந்தா உங்களுக்கு எதாவது கொடுத்துருக்க முடியாது, எதுவுமே கொடுக்கலையே. இல்லை எம்எல்ஏ இருப்பவர்களை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால் இணைவதற்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஏதோ வழி தெரியாமல் நேரம் கட்சி இணையறலாம் அப்படி இணைய முடியாது. சார், இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஆளுங்கட்சி எம்எல்ஏ தான் நமக்கு சிலதெல்லாம் கிடைக்குன்ற எண்ணம் இந்த பழைய அதிமுக உறுப்பினர்களுக்கு இருக்குதுன்னா அதை இல்லைன்னு சொல்ல. அதுக்காக விஜய் எப்படி நீங்க வந்து ஒரு குதிரை பேர் நடத்துற ஒருத்தரா நம்ம சித்தரிக்க முடியுன்றதா என்னுடைய கேள்வி. இல்லைங்க, இப்போ இந்த இப்படி இணையிற அத்தனை பேருக்கும் இடைத்தேர்தலில் அவங்களுக்கே சீட்டு கொடுக்கலைன்னா குதிரை பேர் நடக்கல, கொடுத்தால் குதிரை பேர் நடந்திருக்குன்னு முடிவு பண்ணிக்கலாம். சார், இப்போ நீங்க கொடுக்கறது வந்து மோஸ்ட்லி அப்படிதான் நடக்கும் நமக்கே தெரியும். அப்படின்றப்ப நீங்க அதுக்காக குதிரை பேரா சார், இவர்கள் பூராமே ஒரு பெரிய தியாகி எல்லாம் கிடையாது சார். இந்த தியாகிகளை விட்டுறேன். இப்போ வெற்றி பெற்ற மக்களுக்கு வந்து உண்மையா இல்லாம ராஜினாமா பண்றது துரோகம் கிடையாது, தப்பு கிடையாது. அப்ப துரோகிகள் அவங்க தானே. நீங்க ஏன் எல்லாருமே விஜய் மேலயும் ஆதவர்ஜனா மேலயும் உங்களுடைய பார்வையை திருப்பதுக்கான காரணம் ஏன்? இல்ல, நீங்க ஆதவர்ஜனாவும் விஜயும் அப்ப நீங்க அதிமுக பக்கமா திரும்பி போயிருங்க, நான் உங்களை சேர்த்து வரவங்களை எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? அப்ப அதுதான், அப்ப அதுக்கு பின்னாடி குதிரை பேர நடந்தது. கூப்பா கிருஷ்ணன் வந்தாரு, அவருக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்தாங்க, ஏதோ ஒரு வாரியம் ஒண்ணு கொடுத்து வச்சு. அப்ப வாரியமே எம்எல்ஏ தான். நீங்க வாரியம் என்ன நிறைய பேருக்கு வாரியம் நேத்து நான் பாத்துறேன், மக்களுக்கு நிறைய பேருக்கு ஒண்ணுமே அரசியலே போய் சேரல. இந்த குஷ்டரோகி ஆயுதனாரும் கேரளா நம்பியுதிரியும் தான் தமிழ்நாட்டு அரசியல மக்களுக்கு சொல்லி தினமலரும் தினகரனும், இன்னொன்று மார்வாடி பத்திரிக்கை தினமணி, கோயங்கா பத்திரிக்கை. மக்கள்கிட்ட எந்த உண்மை 75 ஆண்டு காலமா போகல. இப்போ இந்த சமூக வலைதளம் வந்த பிறகு சமூக வலைதளம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சினால நிறைய மக்களுக்கு நிறைய செய்தி இப்போ தான் போய் சேருது. 70 வயது நபருக்கு இப்போதாங்க செய்தி போய் சேருது. இதில் என்ன நடந்ததுன்னா, எதை பற்றி பேசிட்டு இருந்தோம்? கூப்பா கிருஷ்ணன், அதாவது வாரியம். ஆமா, வாரியம். அதாவது எடப்பாடி எம்பி எலெக்ஷன் நிற்கிறார், ஜெயலலிதா பணம் கொடுக்குது. இந்த பணம் அவர் தோற்று போயிடுவான்னு தெரிஞ்சு செலவு பண்ணாமல் தோற்று போயிட்டார். இப்போ அதுக்கு பிறகு பொன் மாணிக்க வேலை விட்டு அங்கே இருக்கிற பணத்தை பூரா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுச்சு. எல்லா பல லட்சங்கள் கோடிகள் தானே. முடிஞ்ச பிறகு எடப்பாடி போய் அம்மா தாயை இப்படி தெருவில் விட்டீங்களே, நான் விசுவாசமாக இருக்கேன், சரி தொலைஞ்சு போ, சிமெண்ட் வாரியம் கொடுக்குறாங்க. என்ன வாரியம்? சிமெண்ட். எடப்பாடி இருந்து சிமெண்ட் வாரியம். நல்லா கேட்டுங்க, சிமெண்ட்டுக்கு அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலிருந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ரேடு பண்ணக்கூடிய அதிகாரம் வாரிய தலைவருக்கு. இது என்ன, எவ்வளோ கலவை, இது என்ன போடுறீங்க, என்ன ஏது டெக்னிக்கலாக அங்கே பல விதி மீறல் நடக்கும். ஒரு 1 லட்சம் மூட்டை பில் போட்டு விற்பான், 1 லட்சம் மூட்டைக்கு பில்லே போட மாட்டான், வரி கட்ட மாட்டான். எல்லா சிமெண்ட் ஃபேக்ட்ரியும் நடக்கிறதா. அப்போது இதை ஆய்வு பண்ண போன பிறகு சிமெண்ட் தொழிற்சாலை உற்பத்தியாளர் சங்கம் கூடிச்சு, இனிமேல் தேசியம் எங்கேயும் வராது. எங்கே ஆய்வுக்கே வரக்கூடாது, மூட்டைக்கு 1 ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு போய் எங்கே மூட்டை வெளியும் போது 1 ரூபா வந்துடும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிமெண்ட் ஃபேக்ட்ரிலையும் ஒரு 5 லட்சம் மூட்டை வெளியே போகும். ஒரு லோடு அந்த டேரஸ் இருக்குல்ல, ஆமாம், டேரஸு 1000 மூட்டை ஒரு நாளைக்கு. ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 10 லட்சம் மூட்டை வெளியே போகும். தமிழ்நாடு கேரளா ஆமாம். அப்போ 10 லட்சம் எவ்வளோ ஒரு நாளைக்கு? மூட்டைக்கு 1 ரூபானா 10 லட்ச ரூபா. டெய்லி மாதம் 3 கோடி. எதில்? சிமெண்ட்டில் 3 கோடி. நான் சொல்ல அந்த காலத்தில், இப்போல்லாம் மூட்டைக்கு 5 ரூபாய் இருக்கும். யார் தலையில் மூட்டை பொறுக்கும்? சிமெண்ட் வாங்குற அப்பாவி மக்கள் தலைமையில். அப்போது இன்றைக்கெல்லாம் ஒரு 10 லட்சம் மூட்டை போகும் சிமெண்ட். அப்போது 10 லட்சம் இன்ட்டு 5 ரூபானா 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. சிமெண்ட் வாரிய தலைவராக வருகிறதுக்கு எல்லாம் பறக்கிறான். ஏன் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? 50 லட்சம். ஆமாம். ஹவுசிங் போர்டு வாரியம், குடிசை மாற்று வாரியம், உப்பு வாரியம், சோப்பு வாரியம், எல்லாம் எதுக்கு? வாரியம் அலையறான். ஏன்? மக்கள் சேவைக்கா? கொட்டும் பணம். இதுதான் வாரியத்தினுடைய கதை. இப்போ கூப்பா கிருஷ்ணன் வாரியக்கூடிய என்ன வாரியம்? வீட்டு வசதி வாரியம். ஆமாம், வீட்டு வசதி வாரியத்தில் நீங்கள் இப்போ
இதில் டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குல்ல, ஆமாம், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபா அதிமுக ஆட்சி காலத்தில் பார்ட்டி ஃபண்டு, எடப்பாடி ஃபண்டு. இப்போ அது துர்கா ஃபண்டா 27 ஆகி போச்சு. எவ்வளோ ஃபண்டு? 27 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. டிடிசிபி அப்ரூவ்டு தான் இடத்த விற்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்லு பாஸ் ஆகும். எவ்வளோ ஆச்சு? 27 × 5 லட்சம் ரூபா. எத்தனை கோடி அப்படியே துர்கா வீட்டில் ஒண்டி கொடுக்கணும். யாரு? சேகர் பாபு தான் அந்த டிடிசிபி அப்ரூவ்டு அந்த சிஎம்டியே எடுக்கிறார். எடுத்து டெய்லி பெட்டி. இப்போ இன்னொரு செய்தி தெரியுமா? காலையில் சேகர் பாபு வீட்டில் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஆதாரம் இருக்குது. வழக்கு போடணும் சேகர் பாபு. ஒரு 200 அப்பாவி மக்கள் ஹவுசிங் போர்டு பணம் கொடுத்தாங்க, 3 லட்சம் 5 லட்சம். ஒரே வீடை 3 பேர் விற்று விட்டாங்க. ஒரே வீட்டை. இப்போ 200 பேர் காலையில் அங்கே கூட்டம். யார் வீட்டில்? சேகர் பாபு பின்னாடி வெளியே தப்பிச்சு ஓடி போயிட்டார். காலையில் நடந்தது. அதே போல 3000 கிலோ தங்கம் உருக்கப்பட்டிருக்கு 5 வருஷத்துல. எவ்வளவு? ஸ்ரீதர் IAS இது எங்க தப்பி? ஐரோப்பாவுக்கு தப்பி ஓட்டம். இவர் பின்னாடி வழியாக தப்பி எங்கேயோ ஓடி போயிட்டார். காலையில் HRNC கமிஷனர் ஸ்ரீதர் IAS ஐரோப்பாவுக்கு தப்பி ஓட்டம். இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? இந்த முதலமைச்சர். ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறாருன்னா, இன்னும் 10 ரூபா 10 ரூபா பாடல் 10 ரூபாய் இன்னைக்கு ஒழிக்க முடியல, நிறுத்தலை. அந்த 10 ரூபா எங்கே போகுது? நீங்கள் திமுகவை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, திமுக ஐடி விங் 10 ரூபாய் எங்கே போகுது? ஒரு கோடி மக்களுக்கு ஒரே நாளில் போயிடும். ஒரு மணி நேரத்தில் போயிடும். இவர்களும் அடக்கி வாசிக்கிறார்கள். அப்போ என்ன ஆட்சி? மீண்டும் திமுக ஆட்சியா? அப்போ மறுபடியும் திமுக ஆட்சியை போல இப்போ நகர ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் சொல்றாரு, இது சினிமா ஷூட்டிங்கா? 10 ரூபாயில டக்குன்னு நிறுத்த முடியாது. ஏன் நிறுத்த முடியாது? நேராக 10 ரூபா 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் 10 ரூபா வாங்கினா 10 கோடி ரூபா ஆச்சு. இந்த 10 கோடி எங்கே போகுது? கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஆமாம். ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2-3 வாரம் போகுது. அப்புறம் இன்னமா உளவுத்துறை சரியா இல்லை? ஏன்னா முக்தாரை போய் பொண்டாட்டி ஒளியோட போயிட்டு இருக்காரு. முக்தாரை போய் மடக்கி தூக்கிட்டு வர்றதுக்கு மட்டும் உளவுத்துறை தயாராக இருக்கு. திரும்ப இல்லைன்னா இப்போ முக்தார் உள்ள சவுக்கு வெளியே வந்திருப்பார், முக்தார் உள்ள போயிருப்பார். அப்ப இதை அவசரம் காட்டுற நீங்கள் மக்கள் நலனில் அவசரம் காட்டலையே. இப்போ அதிமுக இருக்கக்கூடிய இந்த 25 பேர் EPS பகைச்சிக்கிட்டு தான் SP வேலுமணி CV சண்முகிட்ட வந்தாங்க. அவங்களையே பார்த்தீங்கன்னா எடப்பாடியால் வந்து தக்க வைக்க முடியல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆளுமை இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, ஒரு ஆளுமை இல்லாத தலைவர்கிட்ட இல்லாதனால தான் இவங்கெல்லாம் வந்து CV சண்முகம் விஜய் சொல்லிட்டு போயிடுறாங்களா? இல்லை, அதாவது ஏன்னா திமுக வந்து ஒத்துரு போலையே. ஆமாம். என்ன நடந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த கட்சியினுடைய பொது செயலாளர்கள். நேருவை மீறி திருச்சியில் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் மகேஷையே ஸ்டாலின் நேருன்னு சொல்லி அவளை ஜெயிக்க வச்சு கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு. யார? ஆமாம். அதே போல் நம்ம ஏவா வேலு மீறி திருவண்ணாமலையில் வடமாவட்டத்தில் கொஞ்சம். ஆமாம். இந்த பக்கம் பொன்முடி இப்படி இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இவர்கள் யாரை சொல்கிறாங்களோ அவருக்கு தான் MLA சீட் கொடுப்பாங்க. சரி, அதனால் அவன் வெளியே போய் அதிமுக எங்கேயும் போய் சர்வைவில் ஆக முடியாது. ஏன்னா வர திமுக ஒரு அமைச்சர் இருக்காருன்னா, அமைச்சர் அங்கே இருக்கிற வட்டம் மாவட்ட துணை செயலாளர் இப்படி எல்லாத்துக்கூடையும் நீங்கள் கமர்ஷியலாக ஒரு 10,000 கோடி ரூபா நெட்வொர்க், 10,000 கோடி ரூபாய் நெட்வொர்க். அப்போ அவன் போகவே மாட்டான். இப்போ வசந்த ராமச்சந்திரன் இருக்காருன்னா, கள்ளக்குறிச்சி வசந்த ராமச்சந்திரனுக்கு ஒரே நாள் 500 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு நேரு. ஒரு 500 ஏக்கரை வாங்கு, அங்கே பஸ் ஸ்டாண்டை மாற்றுறேன். எவ்வளவு? 500 ஏக்கரை வாங்கப்பா. ஏக்கரை 1 லட்சத்துக்கு வாங்கு, பஸ் ஸ்டாண்ட் கட்டினா ஏக்கரை 1 கோடிக்கு வந்துடும். அப்போ 1 லட்சம் எவ்வளவு ஆகுது? 1 கோடி ஆகுது. இது யார் செஞ்சு கொடுக்குறா? திமுக செஞ்சு கொடுத்து கையில் வச்சுக்கோம். சரி, அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கியதே வேலுமணி. சரி, வேலுமணி தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சசிகலா எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிடுச்சு.
முதலமைச்சர் ஆக்கி எங்கே உண்டி அடமானம் வச்சாங்க? டிடிவி வீட்டில். டிடிவி எதை சொல்கிறாரோ அதுதான் செய்யணும். யார்? எடப்பாடி. எடப்பாடி முதலமைச்சராகி கான்வாய் போய் டிடிவி வீட்டில் நிற்கும். அப்படியே எங்கே? கான்வாய் வீட்டில் நிற்கும். எங்கே? அண்ணன் வந்துட்டாரா? இப்போ தான் குளிச்சுட்டு இருக்காரு, இப்போ தான் சோப் போடுறாரு, இப்போ தான் பவுடர் போடுறாரு, இப்போ தான் ஜட்டி போடுறாரு. இந்த கேவலமான இந்த மீடியா பயிலுங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே இல்லைங்க. கான்வாய் எங்கே எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் நிற்கும். யாரு வேண நிற்க வைப்பாரு? டிடிவி. இப்படி இருந்ததை வேலுமணி சொல்ற வெளியே வந்துடுவோம் பார்த்துக்கோ. ஏன்னா வேலுமணியை மந்திரி பதவியில் நீக்கியது சசிகலா குடும்பம். மந்திரி பதவியை இருந்தது, ஊருக்கு போயிட்டார். அப்புறம் மீண்டும் ஜெயலலிதா தான் மந்திரி ஆக்கிச்சு. அதனால் ஜெயலலிதா இறந்த பிறகு மைன்ஸ் மினிஸ்டர் வேலுமணி. அப்போ போய் பிஆர்பி போய் ரெய்டு பண்ண சொல்லி ஜெயலலிதா சொல்லுது. சசிகலா வேண்டாங்குது. ஜெயலலிதா சொன்னபடி கேட்டு அங்கே போய் ரெய்டு பண்ணுறாரு. ஏதோ 10 வச்சு அவர் மந்திரி பதவி காலி பண்ணி விட்டாங்க. இந்த கோபம் சசிகலா குடும்பத்துக்கு யாருக்கு? வேலுமணிக்கு. அப்போ சசிகலா அவருடைய ஊர்ந்து போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஆன பிறகு எடப்பாடிக்கு ஒரு தடுமாற்றம். நம்ம இவங்களுக்கு அடிமையாக போயிடுறதா இல்லை எகிறுவதா? இப்படி ஒரு சூழல் வரும்போது வேலுமணி தான் என்ன சொல்கிறாரு? ஆனது அப்படின்னு பார்த்துக்கும், நம்ம பார்த்துக்கலாம், இவர்களுடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டாம், மீறி இருக்கும். இப்படி யோசனை சொன்னதே யாரு? வேலுமணி தான். அதனால தான் 30 அதாவது ஹைவேஸ் பிடபிள்யூ தவிர எல்லா துறைக்கும் வேலுமணி தான் அமைச்சர். 35 துறை அமைச்சர். சரியா? சசி சொல்லுமல்ல, அக்கா பார்த்து, ஏய் சசி அக்கா அந்த வந்திருக்கான், மந்திரி வந்திருக்கான், அவனை பார்த்துக்க, அவன் பொட்டி கொடுப்பான், பார்த்துக்க. இப்படி தான் கவர்மெண்ட் ஓடிச்சு. அதே போல் விஜய்க்கு முதல்ல புஷி, ஜெயலலிதாவுக்கு சசி மாதிரி. இப்போ அந்த ஜெயலலிதா மரணம் அடைந்து சசிகலா சிறைக்கு போன பிறகு வேலுமணிக்கு சசி பட்டம் வந்துருச்சு. எல்லாமே செஞ்சது பூராமல் யார்? வேலுமணி தான். அப்போது வேலுமணி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆக்டோபஸ் கரங்களை வளைச்சி எல்லா தடவை கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். அது வரைக்கும் எடப்பாடிக்கு ஒன்றுமே தெரியல. சரி, இப்போ இவர்கள் வெளியே போனால் எடப்பாடி ஆளுமை மிக்க தலைவராக மாறிடுவார். நான் என்ன சொல்லி, இப்போது உங்கள் எம்எல்ஏவே தக்க வைக்க முடியல, உங்களால் தக்க வைக்க முடியாத நீங்கள் எப்படி ஆளுமையுள்ள தலைவராக பொதுச் செயலராக எப்படி இருப்பீங்க? இல்லை, அதிமுகவுக்கு 10 வருஷமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ட்ரேடு எடப்பாடிக்கு தான் இருக்குது. நீங்கள் வேலுமணி தரப்பு 25 எம்எல்ஏ என்ன பண்ணாங்க? பொதுக்குழுவை கூட்டி லீமா ரோஸுடைய பணத்தில் எடப்பாடி தூக்கிடலான்னு பொதுக்குழு உறுப்பினர்லாம் போனாங்க. ஒரு 1500 பேர் கையெழுத்து வாங்கி 1500 பேரை கூட்டினா எடப்பாடி காலி. எம்ஜிஆருடைய பைலாப்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும், நீக்கணும், சேர்க்கணும். இப்போ போனால் எல்லாம் துரத்து வச்சு அடிக்கிறான். நீ கட்சி காட்டி கொடுத்துட்டு மந்திரி ஆகணும்னு தாவேக்காக்கு போகிற, நான் உனக்கு பின்னாடி வரணுமா? லீமா ரோஸு பொதுச் செயலாளர் போயா? தமிழ்நாடு முழுக்க இவங்க ப்ராசஸ்ஸை எதிர்பார்த்த காசறையா? ஒரு ஓட்டுக்கு உனக்கு 5 லட்ச ரூபா தர்றேன். ஒரு ஓட்டுக்கு ஒரு பொதுக்குழு உறுப்பினருடைய ஓட்டுக்கு எடப்பாடிக்கு எதிராக போட்டீங்கன்னா 5 லட்ச ரூபா தர்றேன். யார் சொல்றா? அப்படி சொல்லியும் போடல, யாரும் ஒரு பைய போடல. ஏன்னா கட்சி அழிக்க சொல்றேன், கொண்டு விற்க சொல்றியா? சரி, இப்போ அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்துல இல்லை, 3வது இடத்துக்கு வந்துட்டீங்க. ஏற்கனவே இருக்கிற 25 பேர் உருவிட்டு போயிட்டாங்க. அதில் 5 பேர் போயிட்டு தாவேக்கால் சேர்ந்துட்டாங்க. இப்படி சேர்ந்துனே இருந்தா அதிமுக வந்து அண்ணன் திரும்ப சொன்னார் இல்லையா, அழிஞ்சிருக்கு சொல்லிட்டு, அது நடந்துருச்சான்னு கேட்குறேன். இல்லை, அதாவது நீங்கள் இப்போ அதிமுக வாங்கின வாக்கு சதவீதம் இப்போ எவ்வளோ? 25. திமுக வாங்கினது 25. யார் யாரை வச்சுக்கிட்டு? கூட்டணி. சரியா? பாஜக பாஜக எல்லா ஐயர்களும் தாவேக்க போயிட்டாங்க. பாமக பூரா அங்க விஜய்க்கு போட்டான். இதுதான் நடந்தது. இப்போ இந்த ரெட்டை இலைக்கு ஒரு ஓட்டு வாழ்நாளில் ஒரு 18 வயசாகி அவனுக்கு ரெட்டை இலைக்கு ஒரு ஓட்டு போடுறான்ல. ஆமா, சுடுகாட்டுக்கு போக வரைக்கும் சுடுகாட்டை ரெட்டை இலை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. என்ன காரணம்? ரெட்டை அப்படின்னா ரெட்டை அப்படின்னா பண்ணிடுச்சு. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இப்போ நம்ம கல்யாண சுந்தரம் இருக்கார்ல, ஆமாம், அவர் வேலுமணி நல்ல பணம் கொடுத்து வச்சுருந்தான், நல்ல செல்வாக்கோடு வச்சுருந்தான். அவர் அப்படியே கழட்டி விட்டு நேராக எடப்பாடிக்கு போயிட்டார். அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் பார்த்தேன், அவர் கம்யூனிஸ்ட்டு, கொஞ்சம் மனிதாபிமானி.
அவர் அதிமுக தானே ஒரு மனிதவாளம் இருந்திருக்காரு. நாம் தமிழர்ல ஒரு அதெல்லாம் முந்தைய அவர் கம்யூனிஸ்ட் சிபிஐ. ஓ அப்படியா? ஆமா, தெரிஞ்சுங்க, வரலாறு தெரிஞ்சுங்க, வரலாறு முக்கியம். முதல்ல சீமானுக்கே கம்யூனிஸ்ட் சொல்லி கொடுப்பாரு, சீமானுக்கே ஒன்றும் தெரியாது. சீமான் சினிமா கம்பெனியில் படுத்து கிடந்தாலும் தானே, அவருக்கு அரசியல் தெரியாது. அப்போ அதான் சொன்னாரு, அழுக்கு வேட்டியோட அழுக்கு சட்டையோட எந்த கொள்ளை கோஷ்டிக்கும் சம்மந்தம் இல்லாம, ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் கொள்ளை கோஷ்டி தான். அலிபாபாவும் 40 திருடர்கள் தான். நான் நேரில் பார்த்தேங்க. எப்பன்னா, நான் சிவகாசி பார்லிமெண்ட்டில் வைகோக்கு வேலை செய்கிறதுக்கு 87, 89, 91 காலத்தில் சிவகாசி பார்லிமெண்ட் வேலை செய்கிற பொழுது எழுத்து காளிமுத்து நிற்கிறார். அப்போது நாயுடுகள் வந்து பணத்தை முட்டையாக கொட்டுறான். சீமானுடைய மாமனார் காளிமுத்தா? அதே காளிமுத்து, வைகோ 2 பேரும் நிற்கிறாங்க எங்கள் சிவகாசி பார்லிமெண்ட்டில். அப்போது நாயுடுகள் தெரியுமில்ல, தமிழ்நாட்டில் நாயுடுகளும் ரெட்டிகளும் தான் அரசியல் 3N சொல்லுவாங்க. 3N, நாட்டுக்குடி செட்டியார், நாடார், நாயுடு தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கிறவர்கள் பைசால. அப்போ கொட்டா கொண்டு வந்து நாங்களாம் அங்கே வேலை பார்க்குறோம். அப்போ காளிமுத்துக்கு வேலை பார்க்குறக்கு அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையோடு தான் வேலை பார்க்குறேன். கவுண்டிங் வரைக்கும் நான் இருந்தேன். விருதுநகர் சத்திரிய வித்யாசாலையில் கவுண்டிங் வரைக்கும் இருந்தேன். பட்ட சோறு கிடையாதுங்க. நான் பார்த்தேன். திமுக ஆட்சி, அப்போ திமுக ஆளுங்கட்சி, பிரியாணியா வருது. இவனுக்கு பட்ட சோறு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பொறுப்பாளர் KKSSR எடுக்கிறது. பட்டினி கிடந்து வேலை பார்த்ததை அதிமுக தொண்டனை பார்த்தேன். அதுக்கு என்ன காரணம்? அந்த ரெட்டையில தான். இன்னைக்கு அதே ரெட்டையில 5 லட்சம் கோடி திருடி வச்சிருக்காரு வேலுமணி. ஒவ்வொருத்தரும். ஆனால் அவனுக்கு கொடுக்கறது எவ்வளவு? 500, 1000 தான். அதுக்காக அவன் அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை அழுக்கு துண்டு தெருவில் படுத்து கிடந்து இன்னைக்கு ரெட்டை இலைய ஓட்டு போடும். எடப்பாடியை தூக்கி உடம்ப போடுங்க. எடப்பாடி யாரா இருக்கட்டும், யார் இருக்கா ரெட்டலை? நான் குங்கு மண்டலத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஓகே. அங்க அருந்ததியர் ஓட்டு அப்படியே ரெட்டைலைக்கு விழுகும். காசே கொடுக்க மாட்டா விழுகும். மதுரை வீர படத்தில் நடிச்சார்ல எங்கள் தலைவர், அந்த நன்றி அப்படியே சொல்லுவான். அப்போ அங்கே வந்து அருந்ததியர் தான் ஜாஸ்தி. எங்கள் கொங்கு பெல்ட்டில் அருந்து அப்படியே யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ரெட்டை இலைக்கு. இதுதான் அரசியல். அப்போது இந்த ரெட்டை இலையை எடப்பாடி காப்பாற்றல, ரெட்டை இலை எடப்பாடி காப்பாற்றுது. 25% ஓட்டு அப்படியே இருக்குங்க. திமுக 15 போயிடுச்சு, 10 தான் இருக்குது. சீமாங்கட்சி தான் திமுக. அப்போது எந்த கூட்டணியும் இல்லை, எந்த நோட்டணியும் இல்லை. 25-35 ஆச்சா சீட். 25-35. அப்போ ஆச்சா. அப்போ எந்த தொண்டரும் எங்கேயும் போனதாக வரலாறே இல்லை. இவர்களெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் குண்டர்கள், எல்லாம் கொள்ள கோஷ்டி. இந்த அப்பாவி தொண்டாங்க காசு வாங்காமல் ஓட்டு போட்டு திமுக 2000, 3000 கொடுப்பான், இவன் 500, 1000 தான் கொடுப்பான். அது ஓட்டு போட்டானா இல்லையா? இந்த அலையிலே ஓட்டு போட்டானா இல்லையா? 25%. அப்போ அதிமுக உயிரோடு இருக்கு. திமுக பட்ட மரமாகி அது வரலாறை முடித்து கொள்ள போகுது. இன்னொரு காங்கிரஸ் கட்சியாக போக போகுது திமுக. அதிமுகவுக்கும் எடப்பாடி 2021, 26 திமுகவுக்கு எதிர்கட்சி வேலையை பார்த்துருந்தாருன்னா இப்போ 2000 ஓட்டு 1000 ஓட்டு தோற்றது எவ்வளோ ஏடிஎம்கே சொல்லுங்க? 20 சீட் தோத்துருக்கு. சரி, அதை மீறித்தானே வந்திருக்கு. இந்த சுனாமியை தாண்டி திமுகவுடைய பெரிய பிரச்சாரத்தை தாண்டி ஒன்றுமே வேலை செய்யலையா? 5 வருஷம் வந்துதா இல்லையா? அதனால் பிரதான எதிர்கட்சி தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி எது? அதிமுக தான், ரெட்டையில தான். அதனால் ரெட்டலை தான் எதிர்காலம், மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கு.